வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொகுதி மறுவரையறை மசோதாவை அமல்படுத்துவதற்கான அரசியல் அமைப்பு சட்டம் 131வது திருத்தம் மீதான வாக்கெடுப்பு மக்களவையில் தோல்வி. மசோதாவுக்கு ஆதரவாக 278 பேரும் எதிராக 211 பேரும் வாக்களித்ததால் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் தோல்வி. தொகுதி மறுவரையறை மசோதா வீழ்ந்துவிட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. அரசியல் அமைப்பை உடைக்க மகளிர் மசோதா என்ற பெயரில் பாஜக தந்திரம் செய்ய முயற்சித்ததாக குற்றச்சாட்டு. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு தரும் மசோதாவை எதிர்க்கட்சிகள் தடுத்து விட்டதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. பெண்களின் அதிருப்தி வரும் 2029 தேர்தலிலும் பிரதிபலிக்கும் என எச்சரிக்கை. தொகுதி மறுவரையறை மசோதா மக்களவையில் தோல்வியடைந்த நிலையில் வெற்றி செய்தி கிடைத்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகிழ்ச்சி. டெல்லியின் ஆணவத்தையும் ஆணவத்திற்கு துணை போகும் அடிமைகளையும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரு சேர வீழ்த்துவோம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்த வெற்றி சும்மா ட்ரெய்லர் தான். அடுத்து பெற இருக்கிற பாருங்க, அதான் மாபெரும் வெற்றி. தமிழ்நாடா டெல்லியான்னு கேட்டிருக்க பாருங்க. தமிழ்நாடா டெல்லியா. தேனியில் இப்போது நான் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு வெற்றி செய்தி வந்திருக்கிறது, நல்ல செய்தி வந்திருக்கிறது. அதை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு எதிராக கருப்பு சட்டம் கொண்டு வந்தாங்களா நாடாளுமன்றத்தில், நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. அதில் நாம் கொண்டு வந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டு நாம் அதில் வெற்றி பெற்றிருக்கோம். மக்களவையில் தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்த நிலையில் திண்டுக்கல்லில் பட்டாசு வெடித்து கொண்டாடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் உற்சாகம். தொகுதி மறுவரையறை மசோதா மக்களவையில் தோல்வி அடைந்ததை அடுத்து திமுக தலைமையகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கொண்டாட்டம். திமுக தலைவர் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினுக்கு கிடைத்த வெற்றி என பெருமிதம். நாடாளுமன்றத்தில் தமிழர்கள் பிரதிநிதித்துவம் குறைய வேண்டும் என்பதற்கான திட்டம் முறியடிக்கப்பட்டது. வெற்றியின் ஆரம்பமான இதனை தென்னிந்தியா நடத்தி காட்டியிருப்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் பெருமிதம். தமிழகத்தில் திமுக இருக்கும் வரை கருப்பு சிவப்பு நீலக்கொடி பறக்குமே தவிர என்றைக்குமே காவிக்கொடி பறக்காது. கருப்பு கொடி ஏற்றினால் என்ன, நீலக்கொடி ஏற்றினால் என்ன என ஓம் பிர்லா பேசியதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளாசல். தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறும் போது டெல்லியை முதலமைச்சர் இழுப்பது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் என அமித்ஷா கூறிய பின் டெல்லியை முதல்வர் எதிர்ப்பது ஏன் என்றும் சாடல். அரசியல் அமைப்பு சாசனத்தை விட மனுஸ்மிருதியே பாஜக அரசுக்கு முக்கியமாக உள்ளது. மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சாடல். மக்களவை விதிகளுக்கு உட்பட்டு ராகுல் காந்தி பேச வேண்டும். அவை மாண்பை ராகுல் காந்தி அவமதிப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கருத்து. பிரதமர் பற்றி ராகுல் காந்தி பேசியதை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என சபாநாயகரிடம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வேண்டுகோள்.
கோடிக்கணக்கான மக்களின் வாக்குகளை பெற்று பிரதமரானவரை அவமதிக்கும் வகையில் பேசியதற்காக ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் பேச்சு. ராமதாஸிடமிருந்து பிரித்து விட்டதாக அன்புமணியின் மகள்கள் நாடகம் ஆடுவது எடுபடாது என ஜி.கே. மணி பேட்டி. அன்புமணிக்கு அவரது அப்பா மீது அவ்வளவு அக்கறை இருந்திருந்தால் மருத்துவமனைக்கு ஓடி வந்திருக்க வேண்டியதுதானே, நாங்கள் தடையாக இல்லை என்றும் விளக்கம். அன்புமணி மகள்கள் அவங்கள விட்டு எங்க தாத்தாவை பார்க்க விடாம ஜி.கே. மணி பிரிச்சுட்டாரு. ஏமா நானா பிரிச்சேன்? அவங்க குழந்தைகளை கூட பார்க்க விடலையா? என்ன பொய், என்ன அபத்தம், இது நியாயமா, அடுக்கமா? யாராவது மக்கள் ஏத்துக்குவாங்க? இத ஒட்டு மொத்தமா ஜி.கே. மணி பிரிச்சுட்டான்னு சொல்றது, ஜி.கே. மணி துரோகம் பண்ணிட்டான்னு சொல்றது படிச்சவங்க மத்தியில திருப்பரங்குன்றத்தில் நிச்சயமாக முருகன் அருளால் தீபம் ஏற்றப்படும், இங்குள்ள மக்களின் வாழ்க்கையும் உயரும். திருப்பரங்குன்றம் தொகுதியில் திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கப்பாண்டியை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரை. எம்பி எம்எல்ஏ சீட்டுக்காக கொள்கையை பிரேமலதா அடகு வைத்து விட்டதாக மீசை ராஜேந்திரன் விமர்சனம். காமராஜரை தோற்கடித்த திமுகவும் ஈழத் தமிழர்களுக்கு துரோகம் இழைத்த காங்கிரசும் இணைந்த கூட்டணியில் தேமுதிக இணைந்திருப்பது கேப்டனின் கொள்கைக்கு எதிரானது என்றும் கருத்து. சங்கரன் கோவில் அருகே வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுக நிர்வாகி வாகனம் மீது முட்டை வீச்சு. ஊருக்குள் வரக்கூடாது என கூறி வாகனத்தை வழிமறித்து விரட்டியடித்த அதிமுக நிர்வாகியால் பரபரப்பு. தாவேகா பிரச்சாரத்தில் பெண்கள் முகம் சுளிக்கும் வகையில் சர்ச்சை கருத்து தெரிவித்த நாஞ்சில் சம்பத். முதல் இரவுக்கும் முன் அனுபவம் தேவையில்லை, முதலமைச்சர் ஆவதற்கும் முன் அனுபவம் தேவையில்லை என கூறியதால் பிரச்சார களத்தில் சலசலப்பு. விஜய் பிரச்சாரத்திற்கு சென்றால் திருட்டு உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும், காவல்துறையை குறை சொல்லக்கூடாது என நடிகர் கூன் சுரேஷ் கருத்து. விஜய் பிரச்சாரத்தில் தங்கச்சங்கிலி திருடப்பட்ட நிலையில் ஓம் சக்தி பராசக்தி யமண்டா திருட்டு சக்தி என கிண்டல் அடித்து கூன் சுரேஷ். சென்னையில் விஜயின் பரப்புரை வாகனத்திற்கு பின்னால் சாகசம் செய்தபடி பைக் ஓட்டியவருக்கு 3000 ரூபாய் அபராதம். கோட்டூர்புரம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் நடவடிக்கை. தஞ்சாவூர் தொகுதி திமுக வேட்பாளர் சன் ராமநாதன் வினோதமான முறையில் தேர்தல் பிரச்சாரம். காமராஜ் காய்கறி சந்தையில் வியாபாரிகளோடு அமர்ந்து காய்கறி விற்பனை செய்து வாக்கு சேகரிப்பு. வாக்காளர்களை கவரும் வகையில் ராமநாதபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் காதர் பாஷா வினோதமான முறையில் பிரச்சாரம். பிரம்மாண்ட பாண்டா கரடி பொம்மைகள், நடனமும் நாட்டிய குதிரையும் கண்டுகளித்த சிறுவர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. உளுந்தூர்பேட்டை அருகே வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக குடோனில் மறைத்து வைத்திருந்த 1000க்கும் மேற்பட்ட புடவைகள் பறிமுதல். தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பர்கூர் ரோட்டில் உள்ள மசூதியில் ஒரே நேரத்தில் குவிந்த திமுக, அதிமுக மற்றும் தாவேகாவினர். வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை முடிந்து வெளியே வந்த திரளான இஸ்லாமியர்களிடம் வாக்கு வேட்டை. தூத்துக்குடியில் ஜாமியா பள்ளி வாசலில் தொழுகை முடித்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திமுக, அதிமுக மற்றும் தாவேகா கட்சியினர்.
பள்ளி வாசலுக்குள் வைத்து துண்டு பிரசுரம் கொடுத்ததாக திமுக அதிமுகவினர் மாறி மாறி குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் எல்பிஜி கேஸ் கடும் தட்டுப்பாடு. பல மணி நேரமாக பெட்ரோல் நிரப்ப நீண்ட வரிசையில் காத்து கிடக்கும் ஆட்டோக்கள். குன்னூர் தந்தி மாரியம்மன் கோவிலில் முத்துப்பல்லக்கு தேரோட்ட திருவிழா கோலாகலம். மாரியம்மன், விஷ்ணு, கருடன், வராகி உள்ளிட்ட அவதாரங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட நிலையில் பக்தர்கள் வழிபாடு. வந்தவாசி அருகே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக தாவேகாவினர் நடு ரோட்டிலேயே ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. தாவேகா தலைவர் விஜயின் பேனரை திமுகவினர் கிழித்ததால் சம்பந்தப்பட்டவரை கைது செய்யுமாறு சாலை மறியல். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே வனத்துறையினர் மற்றும் பொதுமக்களை துரத்திய ஒற்றை யானை. பட்டாசு வெடித்து விரட்டிய போது மிரண்டு போய் யானை துரத்தியதால் தலைதெறிக்க ஓட்டம் பிடித்த பொதுமக்கள். மாநிலங்களவை துணைத் தலைவராக ஹரிவன்ஸ் நாராயணன் தொடர்ந்து 3வது முறையாக தேர்வு. எதிர்க்கட்சிகள் வேட்பாளர்களை நிறுத்தாததால் போட்டியின்றி தேர்வாகினார். இங்கிலாந்து நாட்டின் குடியுரிமையை ராகுல் காந்தி கொண்டுள்ளதாகவும் அவர் எம்பியாக தொடர்வது சட்டவிரோதம் என கூறி வழக்கு. இரட்டை குடியுரிமை விவகாரத்தில் ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டது அலகாபாத் உயர்நீதிமன்றம். இஸ்ரேல் லெபனான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்ட நிலையில் ஹார்மூஸ் நீரிணையை திறப்பதாக ஈரான் அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. உலகெங்கும் கேஸ் சிலிண்டர், கச்சா எண்ணெய் உள்ளிட்டவைக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் 45 நாட்களுக்கு பின்பு மீண்டும் திறப்பு.